வயசான ஒரு பெரியவர் ஒருத்தர் கையில் ஒரு விளக்கு ஏற்றிக்கிட்டு ஒரு காட்டு வழியாக போயிட்டே இருக்காரு. காடுன்னா பெரிய காடெல்லாம் இல்லை, ஆனால் பயங்கர இருட்டு. அவருக்கு கண்ணு தெரியாது. கையில் ஒரு விளக்கு ஏற்றிட்டு போயிட்டுருக்காரு. அப்போது அவருக்கு எதிரில் ஒரு 3-4 வயசு பசங்க வந்துட்டுருக்காங்க. அவரை பார்த்துட்டு கிண்டல் பேசிகிட்டே போகிறாங்க, கிண்டல் அடிச்சுக்கிட்டே போகிறாங்க. அவருக்கு கண்ணு தெரியல, கையில் வந்து விளக்கு ஏற்றிட்டு போகிறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெரியவர் பக்கத்தில் வந்த உடனே அந்த பசங்க கேட்குறாங்க, ஏன் பெரியவரே, உங்களுக்கு தான் கண்ணே தெரியாது, நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு போனால் என்ன, ஏற்றாமல் போனால் இருந்தேன், எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கண்ணு தெரிய போகிறதில்ல அப்படின்னு அதில் ஒருத்தன் சொல்கிறான். மற்றவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், நான் எனக்காக இந்த விளக்கு ஏற்றிட்டு போகலப்பா, கண்ணு தெரிஞ்சவங்க உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவங்க எல்லாம் வந்து என் மேலே மோதிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த விளக்கை ஏற்றிட்டு போகிறேன், அவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்காக தான், எனக்கு இல்லைப்பா அப்படின்னு சொன்னார். அந்த பசங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. அப்போ தான் அந்த பசங்களுக்கு புரிஞ்சுது, கண்டிப்பாக கண் இல்லாதவங்க ஒரு பாதுகாப்பாக இப்படியும் போயிடுவாங்க, அவங்களுக்கு ஒரு தனி டேலண்ட் இருக்கும். ஆனால் கண் இருந்தும் நாம் தான் சரியாக நம்ம நடந்துக்கிறது இல்லை, நம்ம தெரியாமல் மற்றவங்க எல்லாம் மோதிடுறோம். அந்த ஜாக்கிரதை உணர்வு நமக்கு அவர் ஏற்படுத்தி இருக்காரு, அவரை கிண்டல் பண்ணது எவ்வளோ தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க.